ரீசெண்டா அமேசான் பிரைம்ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க கப்பிள் ஃப்ரெண்ட்லி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். கப்பிள் ஃப்ரெண்ட்லி இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்டீரியர் டிசைன் ஒர்க் பார்த்தீங்கன்னா, அதுல கோர்ஸ் முடிச்சிருப்பாரு. ஸோ அதுக்கான வேலைய வந்து தேடிக்கிட்டு இருக்காரு. எப்படியாவது கிடைக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்காக இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, சாதாரணமா ரேபிடோ பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டு இருப்பாரு. இப்படி இருக்கும்போது ஒரு தருணத்துல நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவுடைய கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ அப்படியே கான்டாக்ட் பண்ணி, நம்ம ஹீரோயின அர்ஜென்ட்டா என்ன கோயம்பேடுல போய் டிராப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் கூட்டிட்டு போய் விடுவாரு. ஆனா அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அவங்களோட மனச மாத்திக்கிட்டு, நான் திரும்ப என்னோட ஹாஸ்டலுக்கே போணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி நம்ம ஹீரோவும் கூட்டிட்டு போவாரு. ஆனா அங்க போனதுக்கப்புறம் ஹாஸ்டல்ல இடம் இருக்காது. சரின்னு சொல்லிட்டு கேர்ல்ஸ் ஹாஸ்டல்ல ஒரு இடமா தேடி தேடி அலைவாங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு எங்கேயுமே ரூம் கிடைக்காது. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவர் இருக்கிற ரூமுக்கு வாடகையே குடுக்காம இருப்பாரு. ஸோ நீங்க வந்து என்னோட ரூம்ல தங்கிக்கிறீங்களா? நம்ம காச வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஏதோ ஒண்ணு பரவால்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட வந்து தங்குறாங்க. இதுக்கப்புறம் என்னலாம் நடந்தது? இவங்க 2 பேருக்குள்ள எப்படி அந்த லவ் வந்தது? அந்த லவ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா போச்சு? கடைசியில ஹீரோவும், ஹீரோயினும் ஒண்ணா சேர்ந்தாங்களா? இல்லையா? அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஸ்டோரியாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்த பத்தி சொல்லணும்னா, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். இந்த படத்துல மித்ரா அண்ட் சிவா அப்படின்ற இந்த 2 மெயின் கேரக்டர்ஸ் தான். நம்ம ஹீரோ, ஹீரோயின் இருக்காங்கல்ல, இவங்க 2 பேருமே அவ்வளோ சூப்பரா கதைய பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஷோல்டர்ல ஹோல்டு பண்ணி கொண்டு போயிருக்காங்க. படம் வந்து 2 மணி நேரம் கிட்ட ஓடுது. எந்த ஒரு இடத்துலயுமே படம் உங்களுக்கு லேகே அடிக்காது. அந்த அளவுக்கு எங்கேஜிங்கா சூப்பரா படத்த எடுத்துட்டு போயிருக்காங்க. படத்துல நடிச்சிருக்க ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே அவ்வளோ சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இந்த படத்துல இருந்து ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. என்னன்னா, நம்மளோட லைஃப்ல சடனா நெறைய குட் பைஸ்லாம் வரும். ஸோ லைஃப்ப வந்து ரொம்ப பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்ற விஷயத்த இந்த படம் மூலமா சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். மெயினா இந்த படத்தோட கிளைமாக்ஸ்ல நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட வாய்ஸ் ஓவர்ல ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி இருக்கும். அந்த சீன நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா என்னோட 2 கண்ணுமே கலங்கி, கண்ல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சுருச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, எமோஷனலா இருந்துச்சுன்னே சொல்லுவேன். என்னோட லைஃப்ல நடந்த ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த படங்களோட பார்த்தீங்கன்னா, நான் ரிலேட் பண்ணிக்கிட்டேன். அதனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே பார்த்தீங்கன்னா, கண்ணு கலங்கிருச்சு. ஸோ ஓவராலா இந்த படத்த பத்தி சொல்லணும் அப்டின்னா, செம்மையான, ரொம்ப ரொம்ப அழகான, ஒரு செம்மையான ட்ரூ லவ்வான ஒரு மூவி. உங்களுக்கு ஒரு அழகான லவ் மூவி பார்க்கணும்னா, இந்த படத்த டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் குடுத்துருக்காங்க. அதனால மெச்சூர்ட் ஆடியன்ஸ் மட்டும் இந்த படத்த பாருங்க. நம்ம எப்படி வேணா, யார வேணா, எத்தன பேர வேணா லவ் பண்ணலாம். பட் லவ் பண்ணா ஒருத்தர ட்ரூவா லவ் பண்ணணும். அவங்களுக்கு உண்மையா, ரேரா இருக்கணும், லாயலா இருக்கணும்ன்றத இந்த படத்த பார்த்து நீங்க நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு ட்ரூ லவ்வ இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. செம படம், மிஸ் பண்றாதீங்க. அமேசான் பிரைம் வீடியோல உங்களுக்கு இப்ப தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல இருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 4.5.